Hi, welcome back to Rocks Bling. All about my hair color. நிறையா பேர் இதை பற்றி கேட்டிங்க. நிறையா பேர் சுற்றி சுற்றி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இந்த கலர் எப்படி சூஸ் பண்ண, முடி கொட்டுதா, இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிங்க. இதையும் ஒரு கண்டென்ட்டாக பண்ணால் என்ன? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. கண்டென்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். This was in my bucket list for a long time. நான் ஹேர் கலர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இது வந்துட்டு என்னோடய பர்த்டே ஒட்டி பண்ணணும் அப்படின்றது தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கலரிங் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுமே ஆல்ரெடி ஹேர் கலர் பண்ண ஃப்ரெண்ட்ஸோட இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கலர்னால் உங்களுக்கு குளோபலும் இருக்குது, ஹைலைட்ஸும் இருக்குது. ஒன்றும் இல்லை, குளோபல்னால் உங்கள் ஹோல் ஹேரோட கலரே மாற்றுறது. அண்ட் ஹைலைட்ஸ்னால் இப்போ நான் பண்ணியிருக்கிறது ஹைலைட்ஸ். சில ஸ்ட்ரீக்ஸ் மட்டும், ஏர் ஸ்ட்ரீக்ஸ் மட்டும் எடுத்து உங்களுக்கு கலர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த ஸ்ட்ரீக்ஸில் அடிக்கணும்னு கூட யூ கேன் சூஸ் யோர் செல்ஃப். அண்ட் கலர் வந்துட்டு இந்தியன் ஸ்கின் டோன்ஸ், அண்டர் டோன்ஸ்க்கு பேசிக்லி 2 கலர் வந்துட்டு சூட் ஆகும். ஒன் இஸ் ரெட், அனதர் ஒன் இஸ் ப்ரௌன். அண்ட் ப்ரௌன் மேக்ஸிமம் நிறையா பேருக்கு சூட் ஆகிடும். அண்ட் சிலருக்கு வந்துட்டு ரெட்டு தான் வந்துட்டு அவங்களோட காம்ப்ளெக்ஷனுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் ஸ்கின் டோன் அண்ட் உங்கள் காம்ப்ளெக்ஷனில் இருக்கிற யூடியூபர்ஸ் சில பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, அவங்களே ஹேர் கலர் பண்ணியிருப்பாங்க. டோனில் இருக்கிற செலிப்ரிட்டிஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்கள் கலர் டோனில் இருக்கிறவங்க அடித்த கலர்ஸை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு கூட சூஸ் பண்ணலாம். தட் இஸ் சம் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே. ப்ரௌன் அண்ட் ரெட்டில் உங்களுக்கு எது சூட் ஆகும் அண்ட் யுவர் ஸ்டைலிஸ்ட் கேன் சஜஸ்ட் யூ தட் வெரி ஈஸிலி. ஸோ அதுதான். ஸோ நான் யோசித்தது ப்ரௌன் ஷேட் தான். ரெட் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு ப்ரௌன் ஷேட்ஸில் எதுனாலும் ஃபைன். நெக்ஸ்ட் சாலோன் எப்படி சூஸ் பண்ணேன்ட்டு. சாலோன் ஒன்றும் இல்லை, லைக் நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஃபேக்டர்ஸ் தான் இருந்தது. க்ளோஸப் ப்ராக்சிமிட்டிலே ரீசெண்டாக நிறையா பூம் ஆச்சு அந்த சாலோன். அண்ட் தட் வாஸ் மோஸ்ட்லி அரவுண்ட் ஏர் கலர் அண்ட் ஏர் கட். ஏர் கலர் நிறையா பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அவங்க ரிவ்யூஸ் நல்லா இருந்தது. எல்லாமே செக் பண்ணேன், ரிவ்யூஸ் செக் பண்ணேன். ஃபார் ஷுர் ரிவ்யூஸ் பாருங்கள். அண்ட் கொஞ்சம் பூம் ஆச்சு இன்ஸ்டாகிராமில், அஃப்கோர்ஸ் அதையும் பார்த்தேன். ஏர் கலருக்கு முக்கியமாக, அதனால வந்துட்டு ஓகே லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு போனேன். அண்ட் அவங்க சர்வீஸுமே நல்லா இருந்தது. அவங்களே எனக்கு ஒரு கலர் வந்துட்டு ஒரு 2-3 கலர்ஸ் அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க. அகெயின் அது ப்ரௌனில் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த சஜஷன்லேருந்து நான் எடுத்தது வந்துட்டு ஆஷ் கோல்டு லைட் ப்ரௌன். அப்போது நான் என்னோடய ஹேர் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன். என்னோடய பிக்சர்ஸ் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். முடிஞ்சால் இங்கே இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சைடில், இல்லைன்னா இந்த வீடியோ எண்டில் நான் கண்டிப்பாக போடுறேன் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு இடத்துல லைக் ஒரு இடத்துல கொஞ்சம் கோல்டன் ஷேடாக இருக்கும், ஒரு இடத்துல வந்துட்டு அந்த ப்ரௌன், லைட் ப்ரௌன் ஷேட், டார்க் ப்ரௌன், அந்த மாதிரி இட்ஸ் அ மிக்சட் ஷேட் இருக்கும். கரெக்டாக 2 hours ஆச்சு இதை அப்ளை பண்ணி செட்டில் ஆகி, அப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கு, ஸ்டீம் பண்ணுறதுக்கு, தென் லாஸ்ட்டாக ஸ்டைல் பண்ணுறதுக்கு. தட் வாஸ் ரியலி குட் சர்வீஸ். என்னோடய ஹேருமே நல்லாயிருக்கு, அந்த கலர் நல்லா செட் ஆகிருந்தது. மெயின்டெனன்ஸ் எவ்வளோ நாள் தாங்கும், மெயின்டைன் பண்ண முடியுமா முடியாதா? நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணலாம், ஃப்ரீக்வெண்ட்டாக எப்படி வேணாலும் பண்ணலாம், ஏர் வாஷஸ் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் வந்துட்டு உங்கள் சாலோனில் சஜஸ்ட் பண்ணுற ஷாம்பு கண்டிஷ்னர் தான் யூஸ் பண்ணணும். இப்போது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஷாம்பு கண்டிஷ்னரோட கிளிப் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன். இதுதான் அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ப்ராடக்ட் சாலோனில். லோரியல் பாரிஸோட விட்டாமினோ கலர். ஸோ அதுலேருந்து எனக்கு ஷாம்பூ அண்ட் மாஸ்க் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரெகுலராக நமக்கு முடி கொட்டுறதுன்றது இருக்குது, பட் ஏர் கலர் பண்ணால் இன்னும் கூட ஜாஸ்தியாக கொட்டுன்றது எனக்கு இல்லை. பட் தட் மைட் நாட் பி த கேஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நீங்கள் உங்கள் ஹேர் டென்ஸ் டார்க்காக இருக்குது, இல்லை நீங்கள் வந்துட்டு ஹென்னா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் கோ ஃபார் கலரிங். ஏன்னா அங்கே போனாலும் உங்களுக்கு கலர் பண்ண முடியலன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் இப்போது ரெட் கலர் பண்ணிங்கன்னா உங்கள் டென்ஸ் டார்க் ஹேரில் அது ப்ரௌனாக தெரியும்.
ப்ரவுன் அடிச்சீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. ஹேர் கலர் வைப்ரண்ட்டா இருக்கணும்னா, we should reduce using styling tools, especially heat tools. இதுதான் என்னோட ஹேர் கலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் சம்மந்தப்பட்ட சீரீஸ் வரணும் என்னோட சேனலில் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம், டிஎம் பண்ணி எனக்கு இன்னும் கண்டென்ட் ஐடியாஸ் கொடுக்கலாம்.